நான் உங்களின் சாய் பிரசாத். இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தா வந்து காடெல்லாம் வளர்க்குறது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இல்லை தம்பி, இங்கே அங்கே அங்கே வீட்டுக்கு முன்னாடி இருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு முன்னாடி முதல்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காமிக்கும். இந்த வீடு சின்ன வீடு தான். சின்ன வீட்லேயுமே அவ்வளோ காடெல்லாம் வளர்க்கும். கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் செய்வேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இதுதான் காடை. இது பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் கூட இருக்காது இப்போதைக்கு. ஒரு வாரம் கழித்து 300 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் நல்ல வெயிட் கொடுக்கும். இதை சாப்பிட்டா நிறைய மருத்துவ குணமும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதை சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த காடையை பார்த்துக்கோங்க. எதாவது இருக்குது. இந்த வலையெல்லாம் எதுக்கு போட்டிருக்கோம்னா பாம்பு பூரா எதுவும் வரக்கூடாது. கீரிப்புள்ள நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணிடுவோம். இப்போ அடுத்த காடையை பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இருக்கணும் என்றால் நீ வாங்க. மறுபடியும் இப்படி சவுண்டு கேட்குது. சம்திங் ரிச்சுவாலிட்டி. அப்படியே வா, ரிவர்ஸ் வா. யார் இருக்குன்னு பார்ப்போம். என்ன தெரியல, எங்கள் வீட்டு பாட்டில் சவுண்டு வருது. என்ன சவுண்டுன்னு தெரியல. அவன் மேலே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் யாருன்னு தெரியல. அவருக்கு பார்க்க உங்களுக்கு என்ன வேணும்? அடிக்க வராது மனுஷன் தான். காட்டுவாசியுடைய பின்னாடி கலைஞ்சிட்டு போற மாதிரியே இருக்குடா. ஐயா உங்களுக்கு தான் சாப்பாடு என்ன சொல்லுங்க. வேணா ஐயா, வேணா யாரா ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா இது இல்லை, இது வந்து பப்பாளி மரத்தோட இது, வேற எதுவும் இல்லை. என் தம்பி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னு நினச்சான். ஆனால் இதை வச்சு அவன் அடிக்க வரான்னா பெரிய லூசு பேராக தான் இருக்கணும். இதை வச்சு அவன் அடிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் நம்மள ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. கட்டி உன்னை விடக்கூடாதுல, உன்னை விடக்கூடாதுடா. கோணி பீக்குள்ள குடும்பம் நடத்துறோம். சரி ஓகே ப்ளீஸ் அவங்க பேசணும். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்காக ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னா சொல்லுங்க சார். கேமரா சார் சார் நில்லுங்க சார் சார். அவர் மறைச்சி வச்சுருவாங்க. வாழ்க்கையை தடுத்துட்டு இப்படி சுற்றுவாங்கல்ல, அவங்க தான் அப்படி மென்டலாகி சைக்கோ ஆகி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க குரூப்பாக இருப்பாங்களோ. என் தலைவன் சிம்பிளி சார்